ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோப்ஸ் கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி வந்து பொன்னி புழுங்கல் அரிசி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிண்ணத்தில் வந்து நமக்கு தேவையான அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேவையான அரிசி வந்து எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கையை வச்சு அதை கழிஞ்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாக ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் தெளிவாகிற வரைக்கும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து அதே மாதிரி களைஞ்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தெளிவாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்மளோட ரைஸை பொறுத்து நம்ம வந்து 1/2 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நான் வடிச்சிட்டு அதில் வந்து சால்ட் போட்டுக்கிட்டேன். நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ சாதம் வடிக்க போகிற பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி உப்பு போட்டு வச்சுருக்க ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை வந்து நான் இப்போ உள்ளே எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அது கொதி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா வந்து கொதித்து அந்த அரிசி வந்து மேலே வரும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து கொதித்து நல்லா வந்து அரிசி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதுனால வந்து நமக்கு வந்து சாதம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்கு தான் இப்போ வந்து சாதம் வந்து நல்லாவே வெந்து மேலே வந்திருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து நல்லா வெந்த மாதிரியே தெரியுது. ஒரு அரிசியை எடுத்து நம்ம வந்து நசுக்கி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சாதத்தை வடிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடி அந்த சாதம் வடித்த பானையை வந்து நம்ம இப்படியே இது மேலே வந்து கவுத்தணும். இதை கவுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பை வந்து அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரோ ஏதாவது வந்து அந்த இடத்துல வச்சிடலாம். இப்படி வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நல்லா அதில் சாதத்தில் இருக்க எல்லா தண்ணியும் வந்து தனியாக வடிஞ்சு வந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து நிமித்தி பார்க்கலாம். நிமித்தியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியே இல்லை, எல்லா தண்ணியும் வந்து வடிஞ்சிருச்சு நல்லாவே. இப்படி தான் வந்து நம்ம சாதத்தை வந்து வடித்து எடுக்கணும். மெயினாக வந்து நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசியை கழுவக்கூடாது. ஃபஸ்ட்டே வந்து கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். இது வந்து இந்த கஞ்சி தண்ணி. இந்த தண்ணி வந்து நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து இந்த மெத்தடில் வந்து சாதத்தை வடித்து பாருங்கள். சாதம் வந்து குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட வடித்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா உதிரி உதிரியாகவும் ரைஸ் வந்து தனித்தனியாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.